கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். செவ்வாய்க்கிழமை இந்த மதிய வேளையிலே நம்முடைய யெகோவா நிசி லா அசோசியேட்ஸ் மூலியமாக வீராபுரத்திலே சொத்து பாக பிரிவினை செய்யக்கூடிய பத்திரப்பதிவு லாயர் டியூட்டி. இந்த வேளையிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய தேவ செய்தி 966. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறார் பாருங்க. அவர் நமக்கு ஒரு கிருபை கொடுத்திருக்கிறார். தெரியுமா? அது கிருபைனா என்ன தெரியுமா? ஒரு முதலாளி கூட வேலை செய்கிற ஒரு வேலைக்காரர்களை அவன் கண்களில் தயவு கிடைச்சி அவங்கள ஆசீர்வதிக்கிறான் என்று சொன்னால் அது ஒரு இயல்பான ஒரு விஷயம். ஒரு வேலைக்காரன் ஒரு முதலாளியை ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு சொன்னா அது தேவனாகிய கர்த்தரால் கிடைக்கப்படுகிற ஒரு அபிஷேகத்தின் வரம். அது கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் அது உண்டு. உண்மை சம்பவங்களை பார்க்கலாமா? ஆதியாகமம் 30வது அதிகாரம் 27வது வசனத்தில் ஒரு உண்மை சம்பவம். லாபான் என்ற ஒரு முதலாளி, யாக்கோபு என்ற தன் ஆடுகளை மேய்க்கக்கூடிய ஒரு வேலைக்காரன். மாமா தான் அவர் லாபானு யாக்கோபுக்கு. இருந்தாலும் இவர் ஆடு மேய்க்கிற வேலைக்காக தான் அவங்க வீட்டில் போய்க்கிறாரு. இப்போ அந்த முதலாளியாகிய அந்த லாபான் யாக்கோபை பார்த்து, உன் கண்ணில் எனக்கு தயவு கிடைச்சா என் வீட்லேயே தங்கியிருப்பான், போகாதப்பா. ஏன்னா அவர் ஒரு காலகட்டத்தில் அந்த வீட்டை விட்டு தன்னுடைய மனைவி பிள்ளைகளோடு ஆசீர்வாதமா தன்னுடைய சொந்த கிராமத்தில் தன்னுடைய தாய் தகப்பன் இருக்கக்கூடிய இடத்துக்கு போகக்கூடிய சூழ்நிலை வருது. ஆனா இதை லாபான் என்ற ஒரு முதலாளி அனுமதிக்கல. ஏன்னு கேட்டீங்கன்னா, யாக்கோபு அவர் வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஆடுகள் தான் வச்சிருந்தாரு. யாக்கோபு எப்போ தன் வீட்டில் வேலைக்கு சேர்ந்தாரோ அதிக ஆடுகள், அதிக லாபங்கள், அதிக வருமானங்கள், தொழில் அதிகமா பிசினஸ் பெருகிடுச்சு, ஆசீர்வாதம் ஆயிடுச்சு. ஏன்னா தேவன் யாக்கோபின் நிமித்தமாக அந்த முதலாளியாகிய அந்த மாமாவாகிய லாபான் வீட்டை ஆசீர்வதித்தார் என்று லாபானுக்கு தெரிஞ்சிடுச்சு. ஏன்னா தெய்வ கிருபை பெற்ற ஒரு வேலைக்காரன் நம்ம வீட்டில் இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் புரிஞ்சிடுச்சு. அதனால அனுமதிக்கல. அப்போ ஆசீர்வாதம் யாக்கோபினிடத்தில் இருந்துதான் முதலாளியாகிய லாபான் தாய் மாமான் வீட்டுக்கு போய் இருக்குது. யாக்கோபின் நிமித்தமாக தான் தேவன் அங்க ஆசீர்வதிச்சிருக்கிறார். யாக்கோபு இல்லைன்னு சொன்னா அங்க ஆசீர்வாதம் கிடையாது. ஒண்ணுமே இல்லாம போயிடும் அந்த வீடு. அவனுடைய பிசினஸ் எதுவுமே கிடையாது. அதனாலதான் ஒரு முதலாளி ஒரு தொழிலாளியை பார்த்து கெஞ்சுறாரு, என் இடத்தை விட்டு போகாதன்னு. இது கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தேவன் தருகிற மிக பெரிதான ஒரு அபிஷேகம், ஆசீர்வாதம். இது கர்த்தருடைய ஒரு வல்லமை, இது ஒரு கிருபை. நமக்கு என் வாழ்க்கையில நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் உண்டு. அநேக முடிக்கப்படாத ஒரு ப்ராஜெக்டா இருக்கும். அந்த இடத்துல தேவனாகிய கர்த்தர், அவரிடத்தில் நான் வேண்டிக் கொண்ட அந்த பிரேயரின் நிமித்தமாக கர்த்தருடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைச்சு அந்த வேலையெல்லாம் முடிச்சு கொடுத்துருக்கிறார். வெக்கப்பட்ட இடத்துல என்னை நம்பி வந்தவர்கள் கௌரவமாக போயிருக்கிறாங்க. நிறைய இந்த யெகோவா பேங்கிங் லோன்ஸ்ல எல்லா பேங்க்லயும் லோன் ரிஜெக்ஷன் பண்ண கஸ்டமர் கூட, சிபில் டிஃபால்ட் ஆனவர்களுக்கு கூட கர்த்தரை நம்பி ஒவ்வொரு ப்ராஜெக்டையும் எடுத்து நான் வெக்கப்படாம அவர்களுக்கு ஜெயத்தை கொடுத்திருக்கிறேன். ஏன்னா இது ஒரு உண்மை, கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒரு உண்மை. யாக்கோபுடைய வாழ்க்கையில மட்டும் கிடையாது, எங்களுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கிறது. இன்னொரு உண்மை சம்பவத்தை பாருங்க. வானத்தையும் பூமியையும் படைத்த ஆண்டவராகிய தேவனுடைய ஊழியக்காரனாகிய விசுவாசத்தின் தகப்பனாகிய ஆபிரகாம் சாதாரண மனுஷர் தான், எங்களை போல. அவர் அபிமெலேக்கு என்ற ஒரு ராஜாவிடம் ஒரு வாக்குவாதம். இங்க பாருங்க, ராஜா வந்து அபிமெலேக்கு என்ற ராஜா ஆபிரகாம் என்ற ஒரு சாதாரண விசுவாசத்தின் தகப்பனிடம் வந்து, என் குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஜெபிக்கிறார். ஏன்னு கேட்டீங்கன்னா, ஆபிரகாமுக்கும் அவருக்கும் ஒரு மன கஷ்டம் இருந்துச்சு. தேவன் என்ன பண்ணார்னா, என் ஊழியக்காரனுக்கு எதிராகவே நீ செயல்படுறியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டினுடைய கர்ப்பத்தின் கனிகள் எல்லாத்தையும் அடைச்சிடுறாரு. அந்த குடும்பத்துடைய ஆசீர்வாதத்தை தடுத்துறாரு. எப்போ இந்த ராஜா கர்த்தருடைய பிள்ளையாகிய ஆபிரகாம் கூட வந்து சமாதானம் ஆனாரோ, இந்த ஆபிரகாமுடைய வாயால அந்த குடும்பத்துக்காக எப்போ ஜெபித்தாரோ அப்பதான் அந்த ராஜாவினுடைய வீடே ஆசீர்வதிக்கப்பட்டது, கர்ப்பத்தின் கனிகள் எல்லாம் திறக்கப்பட்டது. அப்ப எப்படிப்பட்ட ஒரு தெய்வத்தை நாம கடவுளா வச்சிருக்கிறோம் பாருங்க. அதுதான் ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை எவன் சபிக்கிறானோ அவனை நான் சபிப்பேன். நம்ம ஆசீர்வாதத்தினுடைய பிள்ளைகள். எதுக்கும் கலங்க வேண்டிய அவசியம் கிடையாது. யோசேப்பை தன்னுடைய சகோதரர்கள் பிளான் பண்ணி குழியில போட்டு எகிப்துல காசுக்காக வித்துட்டாங்க. வித்துட்டா அப்படியே அவன் வாழ்க்கை முடிஞ்சிடும் நினைச்சிருக்காங்க. ஆனா யோசேப்பை தேவனாகிய கர்த்தர் எகிப்துக்கு மிகப்பெரிய அதிகாரியாய் ஆக்கினார்.
எகிப்திலே எகிப்து ஆசீர்வதிக்கப்பட்டது. அதுக்கு முன்னாடி எகிப்து சபிக்கப்பட்டது. மோசே காலகட்டத்தில் எகிப்தை எருக்களமாக்கிட்டாங்க. மொத்தமே சாபம் தான், அழிவு தான். ஆனா யோசேப்பின் நிமித்தமாக எகிப்து ஆசீர்வதிக்கப்பட்டது. யாக்கோபின் நிமித்தமாக லாபானுடைய வீடு ஆசீர்வதிக்கப்பட்டது. ஆபிரகாமின் நிமித்தமாக இந்த அபிமெலேக்கு ராஜாவுடைய வீடு ஆசீர்வதிக்கப்பட்டது. ஆசீர்வாதத்துக்கு காரணம் அந்த முதலாளிக்கு கிடையாது, அந்த ராஜாக்கள் கிடையாது, அந்த ஓனர் கிடையாது. கர்த்தருடைய பிள்ளையாகிய அந்த ஆபிரகாம், அந்த யாக்கோபு, அந்த யோசேப். இன்றைக்கு நாம கர்த்தருடைய பிள்ளைகள். நம்மளால தான் ஆசீர்வாதம். எதற்கும் பயப்படாதீங்க. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவே மெய்யான தெய்வம். அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவர்களை தான் ஆசீர்வதிப்பார். நம்ம எவன் சபித்தாலும் அவனை தேவன் பார்த்துக் கொள்வார். கவலை வேண்டாம். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். நாளைய தினத்தில் தேவனுடைய கிருபையினால் வேறொரு அப்பாயின்மெண்ட்டுகளோடு உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் காட் செவன் சகரியா சதீஷ்குமார்.